ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவன் வந்து அதில் கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை. எனவே அவன் தோட்டத்து தொழிலாளியிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் வேடிக்கை பார்க்கின்ற கடவுள் அல்ல, அக்கறையுள்ள கடவுள். அதுவும் நமக்கு செவிசாய்க்கின்ற கடவுள் என்பதை இன்றைய வாசகம் எடுத்து கூறுகின்றது. நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்ற அவர் நமக்கு செவிசாய்ப்பது போல நாமும் அவருக்கு செவிசாய்க்க வேண்டாம், மனம் மாற வேண்டும். ஒரு வளமான நாடு இருந்ததோ, அந்த நாட்டிலே அரசன் ஒருவன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான்.
ஆனா ஆட்சி செய்தானே தவிர மக்களுக்கு என்ன தேவை, குறைகள் என்ன, நிறைகள் என்ன எதுவுமே பார்க்கறதில்லை. அரண்மனையை விட்டு வெளியே வருவதில்லை. யாராச்சும் குறைகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்று அவர்களை தண்டிக்க ஆரம்பித்தான். ஏன்னா என்னுடைய ஆட்சி சமயத்தில் யாரும் எதுவும் குறைகளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். அப்போ அவனை சுற்றி இருந்த ஒரு கூட்டம் உண்மையான நிலையை எடுத்து சொன்னான்னா இந்த அரசனுக்கு பிடிக்கவில்லை. இதுதானே உண்மை. அது நம்மளுடைய ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இருக்கிற உண்மையான நிலைமை எடுத்து சொன்னான்னா பிடிக்காது. அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க, ஜால்ராக்கள் ஆகிவிட்டார்கள். அவங்க எல்லாமே நல்லா நடக்குது, எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அரசனுக்கு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆனா அரசவை நடக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு முனிவர் அரசனை பார்க்க வருவார். வந்து சொல்லுவார், நீ அரசாட்சி செய்கிற முறை சரியில்லை, தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நீ அதை மாத்து அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வரும். உடனே 2-3 சிப்பாய்கள் அந்த முனிவரை கூட்டின்னு போய் வெளில விட்டுடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் இந்த முனிவர் அரசவைக்கு வருவார். அவன் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவார். ஒவ்வொரு முறையும் இவரை எடுத்துன்னு போய் வெளில விட்டுனாங்க. அப்போ திடீரென்றோ நாட்டிலே பஞ்சம் வருகின்றதோ, விளைச்சலும் குறைந்து விடுகின்றதோ. ஆனா அரசனுக்கு அவனுடைய ஜால்ராக்கள் வேறு வகையான ஒரு பிக்சரை காட்டுறாங்க. நாடு நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த முனிவர் வர்றார், வந்து சொல்றார், தவர் நாட்டில் பஞ்சம், விளைச்சல் இல்லை, தப்பு பண்ற, தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த அரசன் கேட்கவில்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவனுடைய சிப்பாய்கள், படை வீரர்கள் எதிரி நாட்டோட போய் சேர்ந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு சம்பளமும் சரியா கொடுக்கப்படவில்லை. எதிரி நாட்டில் சேர்ந்த உடனே அரசங்கிட்ட மறுபடியும் வந்து சொல்றாங்க, அந்த முனிவர் சொல்றார், பாரியா நீ தப்பு பண்ற, மாத்து மாத்து அப்படின்ட்டு. உடனே ஜால்ராக்கள் சொல்லுகின்றார்கள், இல்ல இல்ல அது மாதிரிலாம் யாரும் போல, நம்மளுக்கு பிடிக்காதவங்க ஒரு சிலர் இருக்க தானே செய்வாங்க, அவங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்ற. இவனுடைய பல படை வீரர்கள் எதிரி நாட்டோடு சேர்ந்தோ அந்த நாட்டு அரசன் படையெடுத்து வருகின்றான். அப்பவும் இந்த செய்தி அரசனுக்கு சொல்லுகின்றதோ, யோ எதிரி நாட்டில இருந்து உன்னுடைய நாட்டை பிடிக்க வர்றாங்க அப்படின்ற. அப்போ ஜால்ராக்கள் என்ன சொல்கின்றாங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, அவங்க உங்களை பார்த்து அவங்களுடைய நாட்டுக்கு வரவேற்பதற்காக அழைக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். கடைசியா எதிரி நாட்டு அரசன் வருகின்றான். வந்து இவனை சிறைபிடித்து செல்லுகின்றான். சிறைபிடித்து செல்லுகின்ற பொழுதுதான் அங்க அந்த முனிவர் நிற்கிறத பார்த்து சொல்றான், நீ சொன்னதுதான் கரெக்டு, ஆனா என்னை சுத்தி இருந்த ஜால்ராக்கள் பல நேரத்தில் உண்மையை சொல்வதற்கோ தயங்கினார்கள். நான் அரசாட்சி செய்யவில்லை, நீ சொன்னதை கேட்டு நான் திருந்தி இருக்கணும். சான்ஸ் எத்தனையோ முறை கொடுத்த, ஆனா நான் திருந்தல, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். அன்பார்ந்தவர்களே,
இதுதான். பல நேரங்களிலே நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. கடவுள் நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கின்றார். ஆனால் நாம் அதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இன்றைய முதல் வாசகம் ரொம்ப அருமையான ஒரு வாசகம். அங்கே கடவுள் மோசேயை முட்புதரில் இருந்து அழைக்கின்றான். அழைத்து அவர் சொல்லுகின்றான், இதோ எகிப்தில் என் மக்கள். அங்கதான் கடவுளுடைய ஸ்பெஷாலிட்டியே வெளில வரும். மோசேயை அழைக்கின்ற கடவுள் மோசேயை பார்த்து சொல்ல, உன் இனத்தை சேர்ந்தவர்கள், உன்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லல. மாறாக கடவுள் கூறுகின்ற அந்த வார்த்தை, என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அங்கதாங்க பியூட்டி. என் மக்கள் என்று சொல்லுகின்ற கடவுள் என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் அழுது புலம்புகின்ற கூக்குரலை கேட்டேன். அவருடைய துயரங்களை நான் அறிவேன். அப்படி சொல்லுகின்ற கடவுள், இதோ இந்த துன்ப களத்திலிருந்தோ அவர்களை பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டுக்கு நீ அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு நினைச்சீங்க, அது தப்பா இருந்திருக்கும். அங்கதான் மறுபடியும் கடவுள் மோசேயின் இடத்திலே சொல்லுகின்றார், அவர்களை வழிநடத்தி செல்ல நான் இறங்கி வந்துள்ளேன். சிறப்பு. நான் இறங்கி வந்துள்ளேன். மோசேயை பார்த்து, நான் உன்னை அனுப்புறேன், நீ போ, நீ அவங்கள கூட்டணு, அவங்கள பாலும் தேனும் பொழிய நாட்டுக்கு சொல்ல நானே இறங்கி வந்திருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வேற எந்த மதத்திலும் சொல்லப்படாத செய்யாத ஒரு செயல் நம்முடைய மதத்திலே நடக்கின்றது என்றால், நம்முடைய கடவுள் நாம் வேதனை படுகின்ற பொழுதோ பக்கத்துல நின்னுகிட்டு, ஆஹா டாடா பை பை, நீ படுற கஷ்டம் நீ படு, நான் பார்த்து இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற கடவுள் அல்ல. மாறாக, இதோ மகனே மகளே கவலைப்படாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன், உன்னோடு நான் இருக்கின்றேன். நேத்து ஒரு அம்மா என்ன சந்திக்க வந்தார்கள். வந்துட்டு, ஃபாதர் நான் பூசை கொடுக்கணும் அப்படின்னாங்க. கொடுங்க அப்படின்னா. அப்போ அந்த குடும்பத்தின் நிலையை சொன்னார்கள். 15 வருடங்களாக அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. நான் வந்த புதியதிலே அவர்கள் இதே ஆலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். வந்து இதே இடத்தில் ஜெபித்திருக்கின்றார்கள், கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார்கள். அப்பொழுது திருப்பலி கொடுத்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று. நேற்று வந்த அந்த அம்மா சொன்னார்கள், ஃபாதர் 10 நாட்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. 15 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் இதோ இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். நன்றி பலியாக செலுத்துங்கள் என்று இங்க இருக்கிறவங்கள திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆகையால் கண்ணீரோடு கவலையோடு ஒரு மனிதன் ஒரு மனுஷி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அவர் செவிசாய்ப்பார். அது மட்டும் இல்ல, இன்றைய 2வது வாசகம் நற்செய்தி வாசகம். அந்த தோட்டத்து உரிமையாளன் தன்னுடைய
ஊழியனிடத்திலே சொல்லுகின்றான், இதோ இந்த இடத்தை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு, வெட்டிடு அப்படின்ட்டு. அப்பொழுது அந்த ஊழியன் சொல்லுகின்றான், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் அழகாக அதை சுற்றிலும் கொத்தி அதற்கு எரு போடுகின்றேன், எரு போட்டு அது கண்டிப்பாக அடுத்த வருடம் பலன் கொடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு வெட்டி விடுவோம் என்றோ அந்த ஊழியன் சொல்வதை அந்த எஜமான் கேட்கின்றான். ஓகே, அது வளரட்டும். இதுதான் கடவுள். நாம் கேட்கின்ற பொழுதோ நமக்கு செவி சாய்க்கின்றார். He is giving second chance. செவி சாய்க்கின்ற கடவுள். இதை விவிலியத்திலே பல இடங்களிலே அவர் எடுத்து கூறுகின்றார். சங்கீதம் 33வது சங்கீதத்திலே 17வது வசனம் இப்படி சொல்லுகின்றதோ, நீதிமான்கள் கூக்குரலிட்டனர், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நீதிமான்கள் கூக்குரலிட்டார்கள், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவித்தார். துன்ப வேளையிலே நாம் அழைக்கின்ற பொழுதோ நம்முடைய கடவுள் நமக்கு செவி சாய்க்கின்றார். இசையா இறைவாக்கினர் 65வது அவருடைய புத்தகத்திலே 65வது அதிகாரத்தில் 24வது வசனம் இப்படி சொல்லுகின்றதோ, அவர்கள் கூக்குரல் இடுவதற்கு முன்பே நாம் செவி சாய்ப்போம். கூக்குரல் இடுவதற்கு முன்பே நாம் செவி சாய்ப்போம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நாம் அவர்களுடைய மன்றாட்டை கேட்போம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் ஒரு அம்மாவை போல. அதனால் தான் அவர் சொல்றாரு, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். எதுக்காக சொல்றாருன்னா, ஒரு குழந்தைக்கு எது தேவை என்பதோ ஒரு தாய்க்கு நன்றாகவே தெரியும். அந்த சின்ன குழந்தை இருக்கிறப்போ அந்த குழந்தை வித்தியாசமா கத்துதான் நினைச்சுக்கீங்க, அந்த அம்மாவுக்கு தெரியும் பால் பசிக்காக இந்த குழந்தை கத்துகின்றதோ. அப்படி இல்லைன்னு நினைச்சுக்கீங்க, வயிற்று வலிக்காக அது கத்துது. யாரும் தன்னை தூக்கல என்றதுக்காக கத்துது, தனக்கு பக்கத்துல யாரும் இல்லைன்றதுக்காக கத்துது. ஒரு தாய்க்கோ அது நன்றாகவே தெரியும். அதே போல்தான் நம்முடைய கடவுள். நீ கூக்குரல் இடுவதற்கு முன்னதாகவே நான் உனக்கு செவி சாய்ப்போம் என்று இசையா இறைவாக்கின வழியாக அழகாக சொல்லுகின்றார். அதேபோல் சங்கீதம் 17:6 மறுபடியும் சொல்லப்படுகின்றதோ, துன்ப வேளையில் நான் ஆண்டவரை அழைத்தேன், நான் ஆண்டவரை அழைத்தேன். விவிலியத்தில் அருமையான ஒரு நிகழ்வு. சாலை ஓரத்திலே அந்த குருடன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு சொல்றாங்க, நாசரேத்து இயேசு அப்படி போறாருன்னு தெரியுது. துன்ப வேளையில் நான் ஆண்டவரை அழைத்தேன், என் இறைவனை நோக்கி கூக்குரலிட்டேன், தம் ஆலயத்தில் நின்று என் குரலை அவர் கேட்டலினார். இந்த வசனத்தை அப்படியே அந்த நிகழ்ச்சி கொண்டு வாங்க. அங்க பாருங்க, அவன் குருடனாக இருக்கின்றான். நாசரேத்து இயேசு அப்படி போறாருன்னு தெரியுது. அப்பொழுது அவன் கூக்குரலிடுகின்றான், இயேசுவே நாசரேத்து தேவனே என் மேல் இரக்கம் வையும், தாவீதின் மகனே என் மேல் இரக்கம் வையும். அப்ப மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, அமைதியாரு, கத்தாத, ஏன் கத்துற? ஆனா அவனை கத்த வேண்டாம் என்று சொன்ன போது அவன் இன்னும் அதிகமாக கத்தினான்.
கத்திய பொழுதோ அந்த கூட்டத்திலே இருந்தவர் மற்றவர்களுக்கு அவனுடைய குரல் கேட்டதோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து அங்கே நின்றார். நின்று உடனே அவனை கூட்டினாங்க சொல்றாரு. எல்லாரும் போய் சொல்றாங்க, அவர் உன்னை அழைக்கின்றார் என்று சொன்ன உடனே ஓடுறாங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இது எதற்காக சொல்கின்றேன் என்றால், தம் ஆலயத்தில் நின்று என் குரலை அவர் கேட்டருளினார். அந்த ரோட்லயே நின்ன கடவுள், நீங்க எல்லாம் இந்த கோயில்ல உண்மையான விசுவாசத்தோட உண்மையான நம்பிக்கையோட இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது அந்த குரலை கேட்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் கடவுள் சொல்வது இதுதான், என்னுடைய மகனே மகளே, உனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாம இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், உன்னுடைய மகனுடைய பிரச்சனை, மகளுடைய பிரச்சனை, உன்னுடைய குடும்பத்திலே கணவன் மனைவியினுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்ணீரோடு நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய், நான் உன்னை கைவிட மாட்டேன். Praise the Lord. இதுதாங்க அவர் சொல்ற ஒரே ஒரு செய்தி. அப்பொழுதுதான் புனித ராயப்பர் அருமையான ஒரு வசனத்தை சொல்றாரு. 1 ராயப்பர் 5வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகின்றதோ, உங்கள் கவலைகள் அனைத்தையும் அவர் மேல் சுமத்தி விடுங்கள், அவர் மேல சுமத்தி விடுங்கள், உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு. ராயப்பர் சொல்றாருங்க. இந்த ராயப்பர் தான் சொன்னார், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தைகள் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்ட்டு. அந்த ராயப்பர் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுகின்ற, உன்னுடைய கவலை எல்லாத்தையும் அவர் மேல சுமத்தி விடுங்கள், அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் பல இடங்களிலே ஒவ்வொருவரும் அனுபவித்த வார்த்தைகள். இசையா இறைவாக்கினர் அனுபவித்தார், எரேமியா இறைவாக்கினர் அனுபவித்தார், சங்கீத ஆசிரியர்கள் தாவீது அரசன் அனுபவித்தார், புனித ராயப்பா அனுபவித்தார். அனுபவித்ததினால்தான் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். அதேபோல் முதலாவது ராயப்பருடைய திருமுகத்திலே 3வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகின்றதோ, ஆண்டவர் நீதிமான்களின் மேல் தம் பார்வையை செலுத்துகின்றார், அவர்களது குரலுக்கு செவிசாய்க்கின்றார். அதனால்தான் நான் இன்னைக்கு சொன்னேன், நம்முடைய கடவுள் செவிசாய்க்கின்ற கடவுள். அதனால்தான் அவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். உலகத்தில் இருக்கிற உங்க அப்பா அம்மா நீ கேட்கிற பொருளை கொடுப்பாங்கன்னா, நான் உங்களை படைத்தவன், உங்களை அனாதைகளாக விட மாட்டேன். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாடி வந்திருக்கின்ற இந்த சமயத்துல இயேசு கிறிஸ்து சொல்வது இதுதான், என் மகனே மகளே பேசு. உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கட்டுகள், அவஸ்தைகள், அவமானங்கள் அனைத்தையும் இங்கே கொட்டிவிட்டு போ, நான் உனக்கு விடுதலை அளிப்பேன். செவிசாய்க்கும் இறைவன் நம் இறைவன். இதை உணர்ந்தவர்களாக நாம் பக்தியோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.